தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், ஸ்டாலின்னா, ஸ்டாலின்தா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம், கலைஞரின் கனவு இல்லம், தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம், இன்னுயிர் காப்போம். ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு? ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு? உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு? சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு? நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு, அதாவது கன்வர்ஷன் கான்க்ளேவ் இன்னும் சில நாட்களை நம்ம நடத்த போறோம். கிட்டத்தட்ட 100 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர்றதில் நீங்க அப்போ தெரிஞ்சுப்பீங்க. திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில MOU கன்வென்ஷன்ல நாங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போறோம். தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள், குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள், வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்ட போறோம். தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு வந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். இந்த சிறப்பான தருணத்தில் இந்திய வாகனத்துறை வளர்ச்சிக்கும் இந்திய மிடில் கிளாஸ் குடும்பங்களின் கனவுகளை நிறைவேற்றவும் மறைந்த திரு ரத்தன் டாடா அவர்கள் ஆற்றின பங்களிப்புகளை மிகுந்த மரியாதையோடு நான் நினைவு கூற விரும்புகிறேன்.